Hey, hi sisters and brothers. Welcome to Guru Krupa channel. நம்ம வந்து இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு இம்பார்ட்டண்ட்டான கரண்ட் அஃபேர் தான் பார்க்க போகிறோம். என்ன டாப்பிக்லனா இம்பார்ட்டண்ட் சம்மிட்ஸ் அண்ட் கான்ஃபரன்சஸ். சரிங்களா, இது வந்து எந்த இடத்துல வந்து எந்த கான்ஃபரன்ஸ் நடந்துச்சு, இந்த மாதிரி வந்து குரூப் 1, குரூப் 2, குரூப் 2A, குரூப் 4 எல்லா எக்ஸாம்ஸ்லேயும் வந்து கரண்ட் அஃபேர்ஸில் கேட்க சான்ஸ் இருக்கு இல்லையா. சரி வாங்க பார்ப்போம். இதில் ஒரு 5 ஆர்கனைசேஷன் பற்றி பார்ப்போம். இந்த ஆர்கனைசேஷனோட இது வந்து எங்கே ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க, சம்மிட்டு கான்ஃபரன்ஸ் எங்கே நடந்திருக்குன்னு பார்ப்போம். அப்புறம் இன்னொரு 5 வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து G20 சம்மிட்டு. G20நாலே 20 மெம்பர்ஸ் இருக்கும் இல்லையா. G20னா 20 மெம்பர்ஸ் இருக்கும். அதில் வந்து அர்ஜென்டினா, ஃப்ரான்ஸ், ஆஸ்திரேலியா, ஜெர்மனி, இட்டாலி, ஜப்பான், சவுதி அரேபியா, சவுத் ஆஃப்ரிக்கா, பிரேசில், கனடா, சைனா, டர்க்கி, இந்தியா, இந்தோனேஷியா, சவுத் கொரியா, மெக்சிகோ, ரஷ்யா, யுனைடெட் கிங்டம், யுனைடெட் ஸ்டேட்ஸ், யூரோப்பியன் யூனியன், இது எல்லாமே வந்து G20லேருந்து இருக்கிற மெம்பர்ஸ். சரிங்களா, இதுக்கு என்ன ட்ரிக் வச்சுக்கலான்னா குருஜி சீதா அப் எஸ்எஸ்சி எஃப்சிஐ மீ. சரிங்களா, 20 மெம்பர்ஸும் இதில் வந்திருக்கோம். நீங்கள் ஒன்று பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு லெட்டருக்கு ஒரு கண்ட்ரி வந்து மென்ஷன் ஆகிருக்கும். 2019 40th G20 மாநாடு வந்து ஜப்பானில் நடந்திருக்கும். இது வந்து நம்ம கொஞ்சம் அதிகமாகவே வரும். நம்ம இந்த ப்ரெசென்ட்டில் இருக்கிறது மட்டும் பார்த்துக்கலாம். சரிங்களா, ஃபஸ்ட்டு லாஸ்ட்டு இந்த மாதிரி மட்டும் பார்த்துப்போம். இதை பாருங்கள், 2020, 21, 22, 23, 24 வந்து ரியோ டி ஜெனிரோவில் வந்து நடக்க போகுது. 2025 வந்து 20வது மாநாடு வந்து சவுத் ஆஃப்ரிக்காவில் நடக்க போகுது. 2026 வந்து 21st கான்ஃபரன்ஸ் வந்து யுனைடெட் ஸ்டேட்ஸில் நடக்குது. இந்த லாஸ்ட்டில் இப்போ பாருங்கள், நியூ டெல்லியில் வந்து நம்மளோட இது இல்லையா, இந்தியா இல்லையா, அதனால் இது கொஞ்சம் இம்பார்ட்டண்ட். இந்தியாவில் எப்போ நடக்க போகுது அப்படின்ட்டு. அப்போது 2023 வந்து இந்தியாவில் நடக்க போகுது, இது பார்த்துக்கோங்க. லாஸ்ட்டாக இருக்கிற ஒரு 4-5 அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ வந்து உங்களுக்கு எது கேட்டாலும் நம்ம போட்டுடலாம். சரிங்களா, நெக்ஸ்ட்டு வந்து G7 மெம்பர்ஸில் வந்து ஜப்பான், யுனைடெட் கிங்டம், இட்டாலி, கனடா, யூஎஸ்ஏ, ஜெர்மனி, ஃப்ரான்ஸ், 7 கண்ட்ரிஸ் ஆச்சு இல்லையா. இதோட ட்ரிக் என்ன வச்சுக்கலான்னா ஜக்கு ஐசியூ, அதனால் கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து பார்க்க போகிறாங்க. ஜக்கு ஐசியூவில் இருக்கிறதுனால கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து பார்க்க போகிறாங்க. அப்படி இல்லைன்னா ஜூஸ் வித் கேர்ள் ஃப்ரெண்ட். சரிங்களா, இதுதான் G7ஓட ட்ரிக்ஸு. புதுசாக ஏதாவது கண்ட்ரிஸ் ஆட் இருந்தால் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் பாருங்கள், G7 கான்ஃபரன்சஸ் வந்து எங்கே நடந்திருக்குன்னா 2019 வந்து 45th நடந்திருக்கு ஃப்ரான்ஸில். இப்போ நம்ம வந்து லாஸ்ட்டில் ஒரு 3-4 மட்டும் பார்த்துக்கலாம். 2023 வந்து 49th ஜப்பான், 2024 50th கான்ஃபரன்ஸ் வந்து இட்டாலியில் நடந்திருக்கு. 2025 வந்து 51 வந்து கனடாவில் நடக்க போகுது. சரிங்களா, அப்போ 24 இந்த இயர் வந்து இட்டாலியில் நடக்க போகுது, நெக்ஸ்ட் இயர் வந்து கனடாவில் நடக்க போகுது. இது பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், பிரிக்ஸ் சம்மிட் பற்றி பார்ப்போம். பிரிக்ஸ் சம்மிட்னாலே வந்து 5 நேஷன்ஸ் இருந்துச்சு முதல்ல. அது வந்து பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சைனா, சவுத் ஆஃப்ரிக்கா. சரிங்களா, இது வந்து நம்ம ஸ்கூல் புக்லேயே வந்து ஃபாரின் ரிலேஷன்ஷிப்ஸ்ன்ட்டு ஒரு இது வரும்போது நம்மளுக்கு ஜாகிரபிலையும் வரும், ஹிஸ்ட்ரிலையும் வரும், பாலிட்டிலையும் வரும். இதெல்லாம் ஜாகிரபி ரிலேட்டடாக வரும்போது எக்கானமிலையும் வரும். சரிங்களா, இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஷிப்ஸ் வரும்போது இது பாருங்கள், January 1, 2024 இந்த இயரில் வந்து ஈஜிப்ட், எத்தியோப்பியா, ஈரான், UAE வந்து ஜாயின் பண்ணிருக்கு புதுசாக பிரிக்ஸ்குள்ளே வந்து இதெல்லாம் வந்திருக்கு, இந்த கண்ட்ரிஸ் எல்லாம். இதோட கான்ஃபரன்சஸ் வந்து எங்கே நடந்திருக்குன்னு பார்ப்போமா. பிரிக்ஸ் சம்மிட் வந்து 2019 11th பிரிக்ஸ் மாநாடு வந்து பிரேசிலில் நடந்திருக்கு. அதுக்கப்புறம் 2021, 22, 23, 21 பாருங்கள், 2021 இந்த கரோனா பீரியடில் வந்து இந்தியாவில் தான் நடந்திருக்கு 13வது. நெக்ஸ்ட் வந்து 2024 பாருங்கள், 60th வந்து ரஷ்யாவில் நடக்க போகுது. அப்போ இந்த இயர் வந்து பிரிக்ஸ் மாநாடு எங்கே நடக்க போகுதுன்னா ரஷ்யாவில் நடக்க போகுது. இயர் வச்சு பார்த்துக்கோங்க எந்த இயரில் எங்கே நடக்க போகுதுன்ட்டு. நெக்ஸ்ட்டு 4th ஒன் வந்து ஏஷியன் சம்மிட்னா அசோசியேஷன் ஆஃப் த சவுத் ஈஸ்ட் ஏஷியன் நேஷன்ஸ். சரிங்களா, அந்த இதுலேயே வந்து ஃபுல் நேம் எல்லாம் இருக்கும். இதில் வந்து 10 மெம்பர்ஸ் இருப்பாங்க. ஏஷியன் சம்மிட்டில் வந்து 10 கண்ட்ரிஸ் இருக்கும். ப்ரூனி, மலேசியா, மியான்மார், சிங்கப்பூர், தாய்லாந்து, வியட்நாம், கம்போடியா, லாவோஸ், இந்தோனேஷியா, பிலிப்பைன்ஸ். சரிங்களா, இந்த 10 கண்ட்ரிஸும் இருக்கும். அதோட சம்மிட்ஸ் வந்து நம்ம எங்கே நடந்திருக்குன்னு பார்ப்போம். 2019 வந்து 34th to 35th தாய்லாண்டில் நடந்திருக்கு.
இதில் வந்து இந்தியா ரிலேட்டடாக எதுவும் இல்லை இல்லையா. அப்புறம் நெக்ஸ்ட் பாருங்கள், வியட்நாம், ப்ரூனே, கம்போடியா, இந்தோனேஷியா, லாவோஸ். 2024 இந்த இயரில் வந்து 44 to 45 லாவோஸில் நடக்க போகுது. அது பார்த்துக்கோங்க. இதோட ட்ரிக் என்ன, இந்த கண்ட்ரிஸோட ட்ரிக்ஸ் எப்படி வச்சுக்கலான்னா, எம்டிஎஸ், விஐஎம்பி, எல்பிசி சரிங்களா. மேத்ஸ் வெரி இம்பார்ட்டண்ட் ஃபார்முலாஸ் வந்து லாஸ்ட்டாக பிஸியாக இருக்கும்போது பார்த்துக்கணும். அப்போது மேத்ஸ் வெரி இம்பார்ட்டண்ட் ஃபார்முலாஸ் எப்போ பார்த்துக்கணும், லாஸ்ட்டாக எல்லோரும் பிஸியாக இருக்கும்போது பார்த்துக்கணும். இதுதான் ஏஷியன் சம்மிட்டுக்கான ஒரு ட்ரிக்கு. நெக்ஸ்ட்டு வந்து 5வது ஆர்கனைசேஷன் என்ன பார்க்க போகிறோன்னா, எஸ்சிஓ, ஷாங்காய் கார்ப்பரேஷன் ஆர்கனைசேஷன். எஸ்சிஓ தெரியும் இல்லையா. இதில் மெம்பர் கண்ட்ரிஸ் பாருங்கள், தஜிகிஸ்தான், ரஷ்யா, உஸ்பெகிஸ்தான், சைனா, கஜகிஸ்தான், இந்தியா. இந்தியா இருக்குதா இல்லையானெல்லாம் கேட்பாங்க. எஸ்சிஓவில் வந்து இந்தியா இருக்குதா இல்லையான்ட்டு பார்த்துக்கோங்க. பாகிஸ்தான், ஈரான், இது எல்லாமே வந்து மெம்பர்ஸ் ஆஃப் த எஸ்சிஓ சரிங்களா. நெக்ஸ்ட்டு பாருங்கள், அப்சர்வர் கண்ட்ரிஸ்ன்ட்டு இதில் இருக்கும். கவர்மெண்ட் ஹெட் ஆஃப் த கவர்மெண்ட் யாருன்னு இருக்கும் சரிங்களா. இப்போது இதில் வந்து அப்சர்வர் கண்ட்ரி வந்து மங்கோலியா, பெலாரஸ், இது ரெண்டுமே வந்து அப்சர்வர் கண்ட்ரிஸாக இருக்குது ஷாங்காய் கார்ப்பரேஷன் ஆர்கனைசேஷனில். நெக்ஸ்ட் எஸ்சிஓ சம்மிட்ஸ் ஆஃப் ஹெட்ஸ் ஆஃப் கவர்மெண்ட் சரிங்களா. இதில் வந்து இந்தியா வந்து எப்போ ஹெட் ஆஃப் த கவர்மெண்ட்டாக இருந்துச்சுன்னா, கரோனா பீரியடில் தான் வந்து வீடியோ கான்ஃபரன்ஸ் மூலமாக நடந்திருக்குது பாருங்கள். நெக்ஸ்ட்டு 2023 வந்து கிர்கிஸ்தான் சரிங்களா. நெக்ஸ்ட் எஸ்சிஓ சம்மிட் வந்து எப்பப்போ நடக்க போகுது அப்படின்ட்டு பார்ப்போம். இதில் பாருங்கள், இதெல்லாம் பார்த்துக்கோங்க. 2023 வந்து இந்தியாவில் நடந்திருக்கு சரிங்களா. நெக்ஸ்ட் வந்து 2024 வந்து அஸ்தானா, கஜகஸ்தானில் இந்த இயர் வந்து நடக்க போகுது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதில் வந்து நம்ம ஒரு 5 ஆர்கனைசேஷன் பற்றி அதோட சம்மிட்ஸு, கான்ஃபரன்ஸஸ் எங்கே நடக்குதுன்னு பார்த்தோம் இல்லையா. இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கரண்ட் அஃபேர்ஸ் ஃபார் Group 1, Group 2, 2A, Group 4, டெட், டிஆர்பி எல்லாத்துக்கும் யூஸ் ஆகும். எல்லா ஸ்டேட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்ணுறதுக்கும் இது யூஸ் ஆகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.